ஒரு மீன்பிடி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடல்ல இருக்கிறவர்கள் கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்காம கடல்ல இருந்து வெளியே வரும். அங்க இருந்த மனிதர்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தண்ணியை விட்டு வெளியே வந்தா தன்னோட அரக்க உருவம் போய் மனிதர்களா மாறிடும். அப்படி இருக்க தண்ணி அவங்க மேல லைட்டா பட்டா கூட அவங்களோட உருவம் வெளியே தெரிஞ்சிடும். தான் கடலா இருக்கேன்ற உண்மை அந்த ஊர் மக்களுக்கு தெரியாம மறைச்சு கூட ஒரு ஃப்ரெண்டோட அந்த கிராமத்துக்குள்ள நுழைறான். என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஸ்கூட்டரை வாங்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக ஒரு போட்டியிலையும் கலந்துக்கிறான். அப்படி அந்த போட்டிக்காக பயிற்சி எடுத்துக்கிற நம்ம ஹீரோ மனிதர்களை பார்த்து மனிதர்கள் மாதிரியே வாழணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். கடைசியில அவனோட சுயரூபம் அந்த ஊர் மக்களுக்கும் தெரியவர். அவன் அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? தான் கலந்துகிட்ட போட்டி மூலமா தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த ஸ்கூட்டரை வாங்கினானா அவனோட கனவான மனிதர்கள் மாதிரியே வாழணும்ன்ற ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்றது அந்த படத்தோட முழு கதை. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஹாப்பி தமிழா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 பேர் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள எங்க இருந்த ஒருத்தர் நம்ம தீவு பக்கத்துலயே தான் மீன் பிடிக்கணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா பயப்படாத தம்பி, கடல் இருக்கிறவர்கள் பத்தின கதை எல்லாம் கட்டுக்கதை. அதை வச்சிருந்த மேப்ல கடல் ராட்சசர்கள் எல்லாம் கப்பல் அட்டாக் பண்ற மாதிரியான வரைபடங்கள் இருக்கு. மத்த கிராமவாசிகள் எல்லாம் இங்க நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாதானே நிறைய மீன் இருக்கிற இடத்துக்கு நீ போக மாட்ட, ஒன்னும் பயப்படாம வா, நம்ம நிறைய மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த தாத்தா தைரியம் சொல்லி கூட்டு போறாரு. அந்த தாத்தா வச்சிருந்த கிராம போன்ல சாங்க ப்ளே பண்றாரு. அதே நேரத்துல தண்ணி கட்டில ஏதோ ஒரு மிருகம் அவங்கள பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த மிருகம் நைஸா அந்த கப்பல்ல இருந்த பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு போகுது. அது திருடிட்டு இருக்காது அந்த கப்பல்ல இருந்தவனும் பாத்துறான். அந்த மிருகமும் அங்கிருந்து ஓடுறப்போ அந்த வலையில மாட்டிக்கிச்சு. கப்பல்ல இருந்தவங்களும் வலையை விடாம இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகம் இன்னும் ஃபர்ஸ்ட்ல வலை பிஞ்சு அந்த மிருகம் எப்படி எஸ்கேப் ஆயிடுது. தப்பிச்ச மிருகமும் தப்பிச்சோண்டா பொழைச்சோமோன்னு போகாம அந்த கப்பலையே ஒரு சம்மர் சால்ட் அடிச்சு மீன் பிடிக்க வந்தவங்கள பயமுறுத்திட்டு போகுது. அவங்க பயந்து பதறின அந்த நேரத்துல கப்பல்ல இருந்த கிராம போனும் சில பொருட்களும் தண்ணிக்குள்ள இருந்தது. அந்த கதைகள்ல சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கரைக்கு திரும்ப போயிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீனா காட்டுறாங்க. கடலுக்கடியில ஒரு பையன் ஆடுங்களை மேய்க்கிற மாதிரி மீனை மேய்ச்சிட்டு இருக்கு. அவன் ஒரு கடல இருக்க இனத்தை சேர்ந்த ஒரு பையன். அவன் பேரு தான் லூக்கா. அவன் மேய்ச்சிட்டு இருந்த மீன்கள் கூட்டத்துல ஒரு மீனை காணோம்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அச்சோ, அம்மா தோலை உரிக்க போறாங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்ப அந்த மீனை கண்டுபிடிச்சிடறான். தெரியுமா, ஒழுங்கா நில்லு. அந்த மீனும் அவனுக்கு அலுசாட்டையும் காட்டிட்டு அங்க ஓடிடுது. அதை துரத்திட்டே பின்னாடி ஓடுறான். அதே நேரத்துல எல்லா மீனும் அங்க எஸ்கேப் ஆயிடுதுங்க. எப்படியோ எல்லா மீனையும் பிடிச்சு ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறான். கடைசியில அதே நேரத்துல அங்க இருந்த மத்த கடல் மிருகங்கள் எல்லாம் கடலுக்குள்ளேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம லூக்கா அவன் போற இடத்துல எல்லாம் சேஃபா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த மீனை கூட்டு போறோம். நம்ம ஆடுங்க எப்படி மேய விடுவோமோ அதே மாதிரி அந்த மீன்களையும் மேய விட்டுட்டு ஒரு கல்லுல போய் உட்காந்துடுறோம். நம்ம லூக்காவுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா பிடிக்கும். என்னடா தினமும் ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ மேய்ச்சிட்டு வந்த மீன் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை வித்தியாசமா கடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். இந்த மீனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அது என்னடா பொருள்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தா அது கப்பல்ல இருந்து விழுந்த அலாரம் கிளாக். என்னடா அது பொருள் ஆச்சரியமா இருக்குன்னு அதை டச் பண்ணப்போ அலாரம் ஆனாகி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துறாலும் அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி கப்பல்ல இருந்து விழுந்த மத்த பொருட்கள்லாம் இருக்கு. அதையும் என்ன அதுன்னு பாக்கிறதுக்காக போறோம். நம்ம ரம்மி கேம்ல விளையாடுற ஒரு ஜோக்கர் கார்டு அங்க இருக்கு. அவன் இதை எடுத்து பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு கப்பல் ஒண்ணு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. நம்ம எப்படி கடலுக்குள்ள இருக்கிறவங்கள கடல் ராட்சசர்கள்னு சொல்றோம், அதே மாதிரி லூக்கா நிலத்துல இருக்கிறவங்கள நில ராட்சசர்கள்னு சொல்றோம். எல்லா மீன்களையும் போய் ஒளிஞ்சுக்க சொல்றோம். அந்த கப்பல் அங்கிருந்து போற வரைக்கும் பயத்தோட நின்று இருக்கான். அப்போ அந்த ரம்மி கார்ல இருந்து ஜோக்கரை பாக்குறான். என்னதான் நம்ம லூக்கா கடல் ராட்சசனா இருந்தாலும் அவனுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும்ல. தண்ணிக்கு மேல இருக்கிற உலகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. தண்ணிக்கு மேல போய் அந்த கப்பலை பாக்குற மாதிரி ஒரு கனவு காண்றான். அப்ப அவங்க அம்மா சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. லூக்காவும் கையில இருந்த பொருட்கள் அங்க இருந்து குகையில ஒளிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போறான். அம்மா ரொம்பவே பஞ்சுவாலிட்டியா இருக்காங்க. இன்னைக்கு நீ 2 நிமிஷம் லேட். என்ன இன்னைக்கு தான் போட்டு கிராஸ் பண்ணி போச்சா? ஆமாமா, மனிதர்களோட கண்ணுல நீ பட்டா போதும் ஒன்னு உப்பு கொண்டை போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள போனா அப்பா நண்டை வளர்த்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி நாய் பூனை எல்லாம் பெட்டா வளர்க்குறோமோ அதே மாதிரி கடற்குள்ள இருக்கிறவங்க நண்டை பெட்டா வளர்க்குறாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட உட்கார்றப்போ பாட்டி லூக்கா கிட்ட என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. மேல இருக்கிற அந்த படகுகள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றோம். அதை கேட்ட அப்பா சாப்பிட்ட சாப்பாடு வெளியே துப்பிடுறாரு. அப்பா பாட்டி நில ராட்சசர்கள் டவுன்ல இருந்தா வருது, எனக்கு அங்க ஒரு ஆள் இருக்கான் தெரியுமா. உடனே அம்மா டென்ஷனாக, பாட்டி உனக்கு விவரம் தெரிய வேண்டிய வயசு வந்துருச்சுல, மேல போனதும் உங்க உருவம் மாறிடுச்சா பாட்டி? உடனே அம்மா போதும் நிப்பாட்டுன்னு சொல்லி திட்டுறாங்க. லூக்கா ஒரு ஆர்வத்துல கேட்டேன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்க லூக்கா, ஆர்வத்துல இருக்கிற மீன் தான் முதல்ல மாட்டோம். அம்மா அவனை திட்டி மேல போறதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு அனுப்பி வச்சிடறாங்க. லூக்காவும் புரிஞ்சுக்கிறான். அம்மா தன்மை இருக்கிற பாசத்தினால அப்படி பேசுறாங்க. லூக்காவும் சரிமான்னு சொல்லிட்டு அந்த மீன்களை மேய்க்கிறதுக்காக கிளம்பிடுறான். திரும்ப லூக்கா அந்த பொருட்கள் கிடந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவன் அந்த கிராம போனை கண்டுபிடிக்கிறான். ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அது கிட்ட போய் அதுக்குள்ள மண்டையெல்லாம் விட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி யாரோ கையில ஈட்டியோட வந்து இறங்க. லூக்கா அதை கவனிக்கவே இல்லை. எங்க அந்த ஈட்டியை வச்சு நம்ம லூக்காவை தான் போட்டு தள்ள போறோம்னு பார்த்தா லூக்கா அவனை பார்த்ததும் பயந்து ஓடுறான். ஹெல்மெட்டை கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனும் ஒரு கடல் ராட்சசன் தான். இந்த ஈட்டி எப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமபோன் எடுக்கிறதுக்காக போயிடுறான். அங்க இருந்த எல்லா மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் எடுத்துட்டு கூடவே நம்ம லூக்கா மீன்கள் மேய்க்கிறதுக்காக வச்சு அந்த குச்சி எடுத்துட்டு போயிடுறான். அது என்னோட குச்சின்னு சொல்லிட்டு கையில ஈட்டியோட அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான். லூக்கா தண்ணிக்கு மேல அவன் போயிடுறான். மேல போய் பார்த்தா அவன் ஒரு மனுஷனா மாறி கையில அந்த குச்சியை வச்சு நம்ம லூக்காவையும் பிடிச்சி மேல தூக்கி போட நம்ம லூக்கா மேல போன உடனே ஒரு அழகான குட்டி பையனா மாறிடுறான். மனுஷனா மாறது அவனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ பயங்கர
பயங்கரமா துடிக்கிறான். நான் ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணிக்குள்ள போயிடுறான். அந்த இன்னொரு பையனும் கையில இருந்த குச்சியை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிடறான். நைட்டு போய் தூங்குறப்ப அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில தான் மீன் மேய்க்கிற இடத்துல அவன மாதிரி ஒரு சிலையை செட் பண்ணிட்டு மேல அந்த கடற்கரைக்கு போறான் அந்த பையனை பாக்குறதுக்காக. அந்த கடற்கரை கிட்ட போய் நின்னு மேல போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். தண்ணிக்கு மேல போலான்னு சொல்லிட்டு போறான், திரும்ப பயந்து கீழே வந்துடுறான், திரும்ப மேல போறான், திரும்ப கீழே வரான். ஒரு பயங்கரமான யோசனையிலே இருக்கான் மேல போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவனோட ஆர்வத்துக்கும் அவங்க அம்மா அப்பாவை மேல போட்ட ரூல்ஸுக்கும் நடுவுல அவனோட மனசு அலப்பாஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த இன்னொரு பையன் அங்க வந்துடுறான். ஃபர்ஸ்ட் டைம் பயமா தான் இருக்கும், வா போலாம். அந்த பையன் கடலுக்கு அடியில் இருக்கிற மனிதர்களோட பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம லூக்கா கடைசியில ஒரு பெருமூச்சு விட்டு தண்ணிக்கு மேல போயிடுறான். எந்திரிச்சு நடக்க முடியாம கீழே விழுகிறான். பச்சையா இருந்தவன் உடம்பு மனிதர்களோட உடம்பு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அது அப்படியே மனிதனா மாறுறத ஆச்சரியமா பாக்குறான் லூக்கா. தண்ணிக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த நம்ம லூக்காவால தரையில நடக்க முடியல. மீன் எப்படி கரையில போட்டா துடிக்குமோ அதே மாதிரி துடிச்சிட்டு உனக்கு இப்போ நடக்க சொல்லி தரணும் போலயே. நடக்கிறதும் நீந்திரமா தான் தம்பி, அப்படியே ட்ரை பண்ணி பாரு. இவன் வால் ஆட்டுற மாதிரி ஆட்டி டப்புன்னு கீழே விழுந்துடுறான். தலையை முன்னாடி கொண்டு வா, அப்படியே இடுப்பை முன்னாடி கொண்டு வா. நம்ம லூக்கா டப்புன்னு கீழே விழுந்துடுறான். என்ன மல்லாக்கப்படுத்து போஸ்ட் கொடுக்குறான். எப்படியோ அந்த பையனோட ட்ரைனிங்ல நம்ம லூக்கா நடக்கிறத கத்துக்கிறான். அந்த பையன் அவனுக்கு கையை கொடுத்து நான் தான் ஆல்பர்டோ ஸ்கோர்ஃபோனோ, இப்ப இருந்து இந்த பையனை நம்ம ஆல்பர்ட்னு கூப்பிடலாம். உன் பேரு லூக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஆயிட்டோம் சோக்கா. நம்ம லூக்கா இருந்துகிட்டு ஆமா அதுக்கு அர்த்தம் என்ன? என்னது இல்ல சோக்கான்னு ஏதோ சொன்னி, அதுக்கு என்ன அர்த்தம்? யாரா அவன்? வா உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் அவனை வீட்டுக்கு கூட்டு போ. அங்க இருந்து தீவுல ஒரு உடஞ்ச கோபுரம் ஒண்ணு இருக்கும். அதுலதான் நம்ம ஆல்பர்ட் தங்கியிருப்போம். ஆல்பர்ட் அவங்க அப்பா கூட அங்க தங்கி இருக்கிறதா சொல்லுவோம். ஆனா தன்னோட அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து போயிட்டதாவும் இங்க அவன் தான் தன்னந்தனியா வாழ்றதாவும் சொல்றான். நம்ம லூக்கா அது ரொம்ப ஆபத்தானதுல அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆல்பர்ட் அப்பெல்லாம் இல்ல, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன், அது ரொம்பவே சூப்பரா இருக்கும், காத்து அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் புவியீர்ப்பு விசைன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே குதிச்சு புதையல் எடுத்துறான். அப்புறம் வானம் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் சூரியன், அதை பார்த்த நம்ம லூக்கா கண்ணு கூசி கீழே விழுந்துறான். அப்புறமா அவனை கூட்டிட்டு போய் மனிதர்களோட பொருட்கள் அவன் எடுத்து வச்சிருப்பான்ல அதை போய் காட்டுறான். அவனோட வீட்டுல அந்த கிராமபோன் இருக்கும். அதை பார்த்த லூக்கா போய் இந்த லிவரை சுத்தின உடனே திடீர்னு அதுக்குள்ள வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்க ரெண்டு பேரும் மெய்மருந்து கேட்டுட்டு இருந்தப்போ செவுத்துல ஒரு ஸ்கூட்டியோட போஸ்டர் இருக்கு, வெஸ்பான் போட்டிருக்கு. நம்ம லூக்காவோட கண்ணுல அவ்வளவு ஆச்சரியம் தெரியுது. அந்த போஸ்டர் கிட்ட போய் இது என்னதுன்னு கேக்குறான். மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலே இதுதான் பட்டக்கரான விஷயம், பேரு வெஸ்பா. ஏறி உட்கார்ந்த போது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு தன்னால கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம லூக்கா தான் கனவு காண்றதுல ஜித்தாச்சே. இந்த வெஸ்பா மேல உட்காந்து கடல் மேல பறக்கிற மாதிரி கனவு காண்றான். என்ன சூப்பரா இருக்கா? லூக்கா அங்க இருந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு நீ என்ன வெஸ்பாவை செய்ய போறியான்னு கேக்குறான். ஆமா என்கிட்ட எல்லா பொருளும் இருக்குல்ல, நான் செய்ய போறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? இல்ல முடியாது, அம்மா என்ன திட்டுவாங்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு லூக்கா அங்க இருந்து போயிடுறான். 1 hour லேட்டர், ஆல்பர்ட் நான் வீட்டுக்கு போயே ஆகணும், கிளம்பு கிளம்பு. 45 minutes லேட்டர், சத்தியமா சொல்றேன் இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. ரைட் ஜூட்டோட 2 hours லேட்டர், படத்துல இருந்ததோட இது செம்மையா இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூக்கா அங்க இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்து அம்மா புடிச்சிடுறாங்க. லூக்கா எங்க போயிருந்த? தண்ணிக்கு மேல போயிருந்தேன்னு சொல்லக்கூடாது, தண்ணிக்கு மேல போயிருந்தேன்னா அம்மாவும் அப்பாவும் டென்ஷன் ஆயிக்காத. பத்தாவது நம்ம லூக்காவோட இமேஜினேஷன் தான். அப்ப பாட்டியோட ஹெல்ப்பா லூக்கா எஸ்கேப் ஆயிடுறான். பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹாப்பியா தூங்க போயிடுறான் லூக்கா. அடுத்த நாள் ரெண்டு பேரும் அந்த வண்டியை ஓட்டலாம் ட்ரை பண்றாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்து ஒரு மலை செய்வோட உச்சியில இருந்து நம்ம ஆல்பர்ட் அந்த வண்டியை ஓடிட்டு வந்து பறக்கலாம் ட்ரை பண்றோம். அந்த வண்டி ஏறி பறக்கிறதுக்கான அந்த போர்டை நம்ம லூக்கா தான் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம லூக்கா பயந்து இன்னைக்கு வேணாமே 2 நாள் கழிச்சு பண்ணலாமே கத்துறோம். ஆனா நம்ம ஆர்வக்கொள்ளர் ஆல்பர்ட் வண்டியை கீழே இறக்கிறான். பள்ளத்தோட பாதியிலே வண்டி ரெண்டா உடஞ்சு முன்னாடி இருந்த ஒத்த வீல மேனேஜ் பண்ணிட்டு கீழே வரான். பாதியில அந்த ஒத்த வீலும் உடைய ஃபாஸ்டா மேல இருந்து கீழே ஓடி வர. கடைசியில வண்டியில பறக்க வேண்டியவன் ஓடி வந்து காலையே ஜம்ப் பண்றான். தண்ணிக்குள்ள விழுந்தவன் திரும்ப மேல இருந்து வந்து வா நெக்ஸ்ட் ரைடுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா கூட அடுத்த வண்டி உருவாக்குறதுக்காக போயிடுறான். உருவாக்குற அந்த டைம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்றாங்க. ஆல்பர்ட் கெத்து காட்டுறேன் அடி வாங்குறதா இருக்கட்டும், கிராமபோன்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கைய. செகண்ட் ரைடும் சொதப்பிடுது. அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் லூக்கா மீனை தான் மேய்ச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா டைவிங் எல்லாம் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவும் அப்பாவும் லூக்காவை காணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கோயிலுக்குள்ள இருந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொருளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவனை கண்காணிக்கிறப்போ லூக்கா அந்த சிலையை செஞ்சு வச்சுட்டு மேல போறது அம்மா அப்பாவும் பாத்துறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத லூக்காவும் ஆல்பர்ட்டும் ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காங்க. அடுத்த ரைடுக்கு 2 சீட் இருக்கிறவங்க ரெடி பண்ணிருக்காங்க. லூக்கா பின்னாடி உட்காந்து வண்டியை பிடிச்சிருக்கும். அப்பதான் வண்டி ரெண்டா பிரியாம இருக்கும். ஆனா லூக்கா செம்ம பயத்திலேயே இருக்க. அப்ப நம்ம ஆல்பர்ட் அவன்ட்ட எனக்கு புரியுது உனக்குள்ள ஒரு பயந்தாங்கோலி இருக்கான். ஆமா சில சமயம் என் கூடயும் வருவான். உன்னால அது முடியாது, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, நீ வேஸ்ட், நீ தண்டம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். சிம்பிளான விஷயம் தான், சொல்றத காதலையே வாங்காத. இப்ப நம்ம லூக்காவை வண்டியில உட்கார வச்சுட்டு பள்ளத்துல பாஞ்சுரா நம்ம ஆர்வக்கொள்ளர் ஆல்பர்ட். இப்போ வண்டி ரெண்டா உடைய லூக்கா புடிச்சு இழுத்து ரெண்டே ஒன்னாக்கிறான். பயந்தாங்கோலி இல்ல, நான் பயந்தாங்கோலி இல்ல. இப்ப கரெக்டா அந்த கட்டையில 2 பேர் பறந்துடுறாங்க. 2 பேர் ரொம்பவே சந்தோஷமா அந்த வானத்துல பார்க்கறாங்க. கரெக்டா ஒரு பாறை மேல கீழே விழுக போறப்போ லூக்கா ஆல்பர்ட் தள்ளி எப்படியோ தண்ணியில இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப லூக்கா வானத்துல இருந்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆமா அதெல்லாம் என்ன, அதெல்லாம் குட்டி மீன்கள் தூங்குறதுக்காக மேல போயிருக்கு, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறான் ஆல்பர்ட். அதையும் லூக்கா உண்மைன்னு நம்பிடுறான். இப்ப தெரியுதா நான் ஏன் ஆல்பர்ட் ஆர்வக்கொள்ளர் ஆல்பர்ட்னு சொல்றேன்னு. நிலாவை பார்த்து அதான் பெரிய மீன், அந்த மீன் தான் எல்லா மீனையும் காப்பாத்துதுன்னு சொல்றான். அதோட நிலாவை தொற்றுக்கிறதாவும் சொல்றான். நம்ம லூக்கோ ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் எங்கேயுமே போனதில்ல, கனவு மட்டும் தான் கண்டிருக்கேன்னு சொல்றான். அப்ப லூக்கா எந்திரிச்சு மனிதர்களோட அந்த கிராமத்தை பார்த்துட்டு அந்த கிராமத்துக்கு போறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றான். அதோட நமக்கு ஒரு உண்மையான வெஸ்பா கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எப்பவும் போல நம்மால அந்த வெஸ்பாவை ஓட்டுற மாதிரி கனவுக்குள்ள போயிடுறான். ஆல்பர்ட்டும் லூக்காவும் ஒரு விவசாய நிலத்துக்கு நடுவுல வெஸ்பால ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்பர்ட் பின்னாடி போயிட்டு லூக்காவை வண்டி ஓட்ட வைக்கிறான். அப்படியே அந்த வெஸ்பால பறந்து போய் வானத்துல இருக்கிற குட்டி மீன்களை தாண்டி பெரிய மீனா இருக்கிற நிலா
நிலாவை டச் பண்ற மாதிரி கனவு காண்றான். திடீர்னு அந்த மீன் தண்ணியா மாற இவனும் மனித உருவத்துல இருந்து கடல்ல இருக்கிற மாறிடுறான். வெஸ்பாவும் கீழே விழுந்துருது, இவனும் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். கண்ணை திறந்து பார்த்தா கனவு. ரொம்ப டயர்ட்ல வீட்டுக்கு போகாம அங்கேயே தூங்குனது அவனுக்கு அப்பதான் தெரியுது. கத்திக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனா அம்மாவும் அப்பாவும் அவனை பிடிச்சி லூக்கா பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்கிள் ஊகோ அங்க வந்திருக்கு. ஆழ்கடல்ல ஒரு மீன் இருக்குமே தலையில பல்ப் வச்சுக்கிட்டு, அந்த மீன் தான் அந்த அங்கிள். இந்த ஒரு சீசன் ஃபுல்லா நீ அங்கிள் கூட தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுறாங்க. ஆனா லூக்கா முடியாதுன்னு சொல்றான். அன்னைக்கு மேல போறதா இல்ல கடல் கடியில போறதான்னு கேட்டா, நான் உன்னை கடல் கடியில தான் அனுப்புவேன். உன்னோட நலன் தான் எனக்கு முக்கியம் லூக்கா. நம்ம டென்ஷன் ஆகி அம்மாட்ட கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். பாட்டியும் அவன் போறத பார்த்து சிரிக்கிறாங்க. போய் நம்ம ஆல்பர்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஆல்பர்ட் என் கூட நீ இந்த தவறுல தங்கிடலாமேன்னு சொல்றான். ஆனா இங்க தேடி வந்துட்டா கண்டிப்பா அங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்களோட கிராமத்தை பாக்குறான். இவனுங்களுக்கு தான் வெஸ்பா பைத்தியம் இருக்கே, கண்டிப்பா அங்க நிறைய வெஸ்பாஸ் இருக்கும், நமக்கு கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். யோசிச்சுட்டே இருந்த நம்ம லூக்கோவும் வெஸ்பான்ற பேரை கேட்டோடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் கடலை நீந்திக்கிட்டே அந்த டவுனுக்கு போறாங்க. தன்னோட அம்மா அப்பாவோட தொந்தரவு இல்லாம இப்பதான் ஃப்ரீயா இருக்கிற நம்ம லூக்கோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி லூக்கோ ஃபீல் பண்றான். ரொம்பவே ஜாலியா தண்ணிக்கு மேல குதிச்சுக்கிட்டே இந்த டவுனை நோக்கி போறான். தண்ணிக்கு மேல போறப்போ மனிதனாவும் தண்ணி கீழே வரப்போ கடல் மிருகமாவும் மாறுறத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போறான். கடைசியில அந்த கிராமத்துக்கிட்டே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப போட்ல போயிட்டு இருந்த ஒரு பையன் அவங்கள பாத்துறான். ரெண்டு பேரும் பயந்து கீழே வந்து ஒளியிறப்போ அங்க ஒரு உடஞ்ச போட் இருக்கு. இப்படியோ அந்த உடஞ்ச போட்டை யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சுறாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சும் அங்க இருந்த கிராம மக்களை பார்த்து லூக்கா பயப்படுறான். நம்ம ஆல்பர்ட் தான் தைரியமா லூக்காவை பிடிச்சி எடுத்துட்டு போறான். ஊருக்குள்ள பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. லூக்கா அங்க இருந்து எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வாய பொளந்துடுறான். அந்த கிராமத்துல இருந்த சிலை, பில்டிங், போட்டோஸ் இது எல்லாத்துலயுமே மனுஷன் சீ மான்ஸ்டர் வேட்டையாடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம லூக்கா பயந்துடுறோம். நான் வந்தா சீ மான்ஸ்டர் ஆச்சு. ஆல்பர்ட்டோ இது ரொம்ப பயங்கரமான இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றான். அப்பதான் அவங்களோட கனவான வெஸ்பாவை யாரோ ஓட்டிட்டு வரத பாக்குறாங்க. அதை பார்த்த ஆர்வத்துல ரெண்டு பேரும் வாய பொளந்துடுறாங்க. அந்த வண்டியில வந்த ஆளை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. அதே நேரத்துல அங்க சின்ன பசங்க விளையாண்டு இருந்த பால் நம்ம லூக்கா கிட்ட வந்து விழுகுது. லூக்காவா பாலை தட்டி விட சொல்றாங்க. லூக்காவும் அது தெரியாம அந்த பால் வெஸ்பா மேல பட்டு கீழே விழுற மாதிரி போகுது. அப்போ அந்த சீன் பாட்டி கூட வந்து ஒரு சின்ன பையன் ஜம்ப் பண்ணி வெஸ்பாவை கீழே விழுகாம காப்பாத்திடுறான். ஆனா அந்த சீன் பாட்டி பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம வெஸ்பால ஸ்கிராட்ச் விழுகலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். யாரா ஓச்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து வம்பலுக்கு ஆரம்பிச்சிடறான். பாருங்க மிஸ்டர் வெஸ்பா, நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். என் பேர் ஏர்குலோ விஸ்கோட்டி. போர்ட்டோ ரோசோ கப் 5 தடவை வின் பண்ணவன். எனது பக்கத்து வீட்டு ரோசா போர்ட்டோ ரோசோ கப், அது ஒரு ரேஸ் தான் மாங்காம ஜெயிச்சு தான் இந்த வெஸ்பாவை வாங்கினேன். அந்த ரேஸ்ல வின் பண்றவங்களுக்கு தான் போர்ட்டோ ரோசோ கப்பை கொடுப்பான். அதாவது அந்த கிராமத்துல வருஷம் ஒரு ரேஸ் நடக்கும். கடந்த 5 வருஷத்துலயும் இந்த ஆள் தான் ஃபர்ஸ்டா வந்திருப்பான். இதை கேட்ட நம்ம பசங்களும் கேம்ல விளையாண்டு இந்த போட்டியில ஜெயிச்சு வெஸ்பாவை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறானுங்க. அந்த சீன் பாட்டி உங்க தகுதி கதெல்லாம் ஓவரா தேவையில்லாம கனவு காண்றது விட்டு ஃபர்ஸ்ட் போய் குளிங்கிற அவங்க மேல கப்படிக்குது. நம்ம ஆல்பர்ட் கோவப்பட்டு கத்துறோம். நம்ம சீன் பாட்டி ஆளுங்களை வச்சு அவனை தள்ளிட்டு போயிடறான். நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போய் தண்ணியில முக்கிறதுக்காக ட்ரை பண்றோம். அப்ப சைக்கிள்ல வந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. அந்த பொண்ணோட அப்பா மீன் பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா பிடிச்ச மீன் எல்லாம் டெலிவரி பண்றது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு அந்த ஊர்ல நடக்கிற போட்டியில ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா எல்லா வருஷமும் இந்த சீன் பாட்டி கிட்ட தோத்துருவோம். அந்த சீன் பாட்டி நம்ம பொண்ணை பயங்கரமா கலாய்க்கிறா. கடைசியில நம்ம பசங்களையும் காப்பாத்தி அந்த மீன் வண்டியில கூட்டிட்டு போயிடும். அங்க ஒரு போலீஸ் கையில நோட்டீஸோட போயிட்டு இருக்காங்க. ஒரு மீன் பிடிக்கிறவர் ஓடி வந்து சர்ஜன் ஹார்பர் கிட்ட கடல் ராட்சசர்களை பாத்துருக்காங்களாம். ஆமா, அதை பிடிக்கிறவங்களுக்கு பெரிய தொகை பரிசா கொடுக்க போறாங்க. கேட்ட நம்ம சீன் பாட்டி நான் தான் சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கான். என்ன கோவத்துல இருந்தானே தெரியல நம்ம பொண்ணு சீன் பாட்டியை திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கா. தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வர்றதுனால அவனுக்கு தலகான ஏறி போச்சு. பசங்களும் அதை கேட்டுக்கிட்டே போறாங்க. தான் டெரர் பீஸ் ஆட்டம் இருக்கான். ஆனா உண்மையில அவன் ஒரு காமெடி பீஸ். சரி, நீங்க எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? பசங்க என்ன பேசுறதுனே தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறானுங்க. ரேஸ்ல கலந்து போட்டு ரோசோ கப்ப ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு நம்ம பசங்க பேண்டா நிக்கிறானுங்க. அந்த பொண்ணு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்டு போயிடுறான். அப்புறம் தான் நம்ம லூக்கா சொல்றான், இவ கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. பேரும் ஓகேன்னு டிசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணை தேடி போறாங்க. அந்த பொண்ணு ஒரு வீட்டுல மீன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை மீட் பண்ண ரெண்டு பேரும் அந்த போட்டியில ஜெயிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறானுங்க. அந்த போட்டியில ஜெயிச்சா நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு வெஸ்பா வாங்கலாமா? வெஸ்பாலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா ஸ்கூட்டரை காட்டுறா. நம்ம பசங்களை பத்தி தான் தெரியுமே, வெஸ்பாவா இருந்தா என்ன, அது ஸ்கூட்டர் ஆச்சு. இந்த ஸ்கூட்டரை வச்சே கனவு காண ஆரம்பிச்சிடறானுங்க. கடைசியில அந்த பொண்ணு கிட்ட நாங்களும் உன் டீம்ல சேர்ந்துக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான தடைகளை தாண்டி போகணும். ஸ்விம் பண்ணணும், பாஸ்தா சாப்பிடணும், சைக்கிள் ஓட்டணும். சரி, அப்படி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். நம்ம லூக்காவா சைக்கிள் ஓட்ட சொல்ல அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. சைக்கிள் ஏறினவனே பொதுக்கடின்னு கீழே விழுந்துறான். 2-3 தடவை விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் எப்படியோ கடைசியில சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான். இப்போ உன் டீம்ல நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? பொறு இன்னும் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பலகை மேல ஏற சொல்ல நம்மால ஏற ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறோம். நம்ம ஆல்பர்ட் தான் போய் தூக்கி விடுறோம். சரி ஆல்பர்ட், உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? நம்ம லூக்காவும் அவனை லைட்டா அடிக்க, ஏன்னா தண்ணி பட்டதான் அவங்க சீ மான்ஸ்டர் விஷயம் வெளியே தெரிஞ்சிடும்ல. அதனால ஆல்பர்ட் அலர்ட் பண்ண எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஜூலியா தான் டென்ஷன் ஆயிடுறா. இவனுக்கு சைக்கிள் ஓட்ட வராது, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, எப்படா நம்ம இந்த கேம்ல ஜெயிக்க போறோம்? எப்படியோ நம்ம லூக்கா வச்ச ஐஸ்ல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அவங்க 2 பேரையும் ஜூலி தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா மீனை கட் பண்ணி சமைச்சிட்டு இருக்காரு. வீட்டுல இருந்த வேட்டையார பொருட்கள் எல்லாம் பார்த்து நம்ம பசங்க பயந்துடுறானுங்க. அவங்க அப்பா கையில கத்தியோட டெரரா ஒரு லுக் விடுறாரு. பசங்களும் சாப்பிடறதுக்காக உட்காடுறாங்க. அப்பாவும் ஒரு நோட்டீஸா காட்டி கடல் ராட்சசர்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அப்பா கோவப்பட்டு கையில இருந்து கத்திய வச்சு செவுத்துல இருந்து போட்டோ குத்த லூக்கா அதை பார்த்து பயந்து தண்ணி ஆல்பர்ட் மேல துப்பிடுறான். தண்ணி பட்ட இடம் மட்டும் கடலா இருக்க மாதிரி மாறிடுது. 2 பேரும் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணும் அதை கவனிக்கல. ஆனா அந்த வீட்டுல இருந்து ஒரு பூனை அதை பாத்துருச்சு. அந்த பூனை அவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பாக்க அப்பா டின்னர் ரெடின்னு சொல்லிட்டு பாஸ்தாவை சாப்பிட கொடுக்குறாரு. என்னடா அது வினோதமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் லைட்டா எடுத்து வைக்க டேஸ்ட் பிடிச்சு போய் அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்பாவும் டெரரா இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவனும்
இவனுங்களும் குறுகுறுன்னு பாக்க அப்ப பொண்ணு தான் போட்டிக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றா. அப்பா அதை கேட்ட உடனே என்ன ஜூலியா திரும்பவும் போட்டியா? ஏன்னா அந்த போட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும். பல வருஷமா தான் நம்ம பொண்ணு கலந்து தோத்துட்டே இருந்திருப்பால, அதனாலதான் அப்பா காண்டாகிறாரு. நம்ம மீன் பிடிச்ச அந்த பணத்தை ரெடி பண்ணலாம்ப்பா. அதான் கடல்ல மீனே கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம பசங்க குசியாகி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க பிடிச்சி தரோம்னு சொல்றானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மீன் எங்க நிறைய இருக்குன்னு தெரியுமே. அப்பாவும் சமாதானமாகி ஓகே சொல்லிற. அந்த குறும்புக்கார பூனை நம்ம லூக்கா மேல பாஞ்சிருது. பசங்களை பக்கத்துல இருந்து ஒரு ட்ரீ ஹவுஸ்ல தங்க வச்சிர ஜூலியா. நல்ல வேலை அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வானத்தை பார்த்த மாதிரி தூங்கிடுறாங்க. அதே நேரத்துல லூக்காவோட அம்மாவும் அப்பாவும் அவங்கள தேடி அந்த கிராமத்துக்கு வராங்க. கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்தோடனே அவங்களோட உருவமும் மனிதர்கள் மாதிரி மாறிடுது. காலையில விழிஞ்சதும் பார்த்தா நம்ம பசங்க 2 பேரும் கடல் மிருகங்கள் மாதிரி இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நைட்டு மழை விழுந்திருக்கு. தண்ணி பட்டாதான் அவனுங்க ஆளு மாறிடுவானுங்களே. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தண்ணி எல்லாம் உதறி மனுஷன் மாதிரி மாறிட்டானுங்க. பொண்ணு டெலிவரிக்கு அனுப்பி வச்சுட்டு பசங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு அப்பா. அப்பா வலைய இழுக்க பசங்க அதுல இருந்து மீன் எல்லாம் தனியா பிரிக்கிறானுங்க. ஜூலியா அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு கை தான் இருக்கும். அந்த கையை நம்ம ஆல்பர்ட் குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்போம். அது அப்பா பாத்துறாரு. ஒரு கடல் ராட்சசியனோட கையை முழுங்கிட்டான்னு அவனை பயமுறுத்துறாரு. ஆனா உண்மையிலே அப்பாவுக்கு பிறந்ததுல இருந்தே கை இருக்காது. இருக்கிற ஒரு கையை ரொம்பவே ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றாரு. அப்பாவோட வலையில மீனே மாட்டி இருக்காது. என்ன இன்னைக்கும் மீனே கிடைக்கல. அப்பா நம்ம லூக்கா இது மீன்களுக்கே பிடிக்காத பேய் பங்களா இருக்கிற ஏரியா, இங்க எப்படி மீன் மாட்டோம்? அப்ப ஆல்பர்ட் ஒரு இடத்த காமிச்சு அங்க மீன் நிறைய இருக்குன்னு சொல்றோம். அப்பாவும் அங்க போய் கொத்து கொத்தா மீனை பிடிச்சிட்டு வர. ஜூலியாவும் வேலையை முடிச்சுட்டு வந்து பசங்களை பாக்குறா. அப்பா அவங்கள புகழ்ந்து தள்ளுறாரு. இப்ப லூக்காவோட அம்மாவும் அப்பாவும் அங்க அப்புறானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை பிடிச்சு அந்த பையனை நம்ம லூக்கா நினைச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. தண்ணியில பட்டா உருவம் மாறும்ல, அதனால. ஆனா இந்த பையன் ஐஸ்கிரீம் கரைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். லூக்காவோட பேரண்ட்ஸ் அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. ஊருக்குள்ள போய் பார்த்தா ஊர் ஃபுல்லா குட்டி பசங்களா தான் இருக்காங்க. அதுல யாரா லூக்கான்னு சொல்லிட்டு தேடி போறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடிதான் நம்ம லூக்கா, ஆல்பர்ட், ஜூலியா 3 பேர் நடந்து போறாங்க. அந்த காம்படிஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நம்ம பசங்களும் லைன்ல நின்னுட்டு இருக்கானுங்க. முதல்ல கடல்ல நீச்சல் எடுக்கணும், அப்புறம் சுவையான பாஸ்தாவை வயிறு முட்டை சாப்பிடணும், மலையோட உச்சி வரைக்கும் சைக்கிளை ஓட்டிட்டு போய் அங்கிருந்து யாரு ஃபர்ஸ்ட் கீழே வராங்களோ அவங்க தான் வின்னர். அப்ப நம்ம லூக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. அதே நேரத்துல நம்ம சீன் பார்ட்டி அங்க உள்ள வந்துடுறான். யாரையும் மதிக்காம ஸ்ட்ரைட்டா போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபர்ஸ்டா காசு கொடுக்குறான். தம்பி உனக்கு ஆல்ரெடி வயசாயிருச்சு. மேடம் எனக்கு 16 வயசு தான் ஆகுது. போன வருஷமும் அதானே சொன்னேன். இந்த வருஷம் சொல்றதுதான் உண்மை. ஏன்டா எல்லாரும் காசு கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? இந்த வருஷம் நான் தான் வின் பண்ண போறேன். நம்ம சீன் பார்ட்டி ஓவரா சீன் காட்டுறான். நம்ம பசங்க கிட்ட இருந்த காசையும் புடுங்கிட்டு போயிடுறான். நம்ம ஆல்பர்ட் காண்டாகி ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். தோப்பாடுற ஆம்சம் அடிக்க ஃபைட்டுக்கு வரானுங்க. ஒரு கை பாத்திர வேண்டியதான். நம்ம ஜூலியா இருந்துட்டு அவனை பயங்கரமா திட்டி, நீ பாக்குறதுக்கு ஒரு கேட்ஃபிஷ் ஆட்டம் இருக்க. எல்லாரும் என்னன்னு குறுகுறுன்னு பாக்க நம்ம லூக்கா முன்னாடி வந்து அது கடல்ல குப்பையை திங்கும் 2 மீசையோட வாழும். நம்ம சீன் பாட்டிக்கு 2 மீசை தான் இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் சீக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவனும் லூக்கா கிட்ட நடக்க போற ரேஸ்ல உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போயிடறான். ஜூலியா லூக்காவை கட்டி பிடிச்சி பின்னி படம் எடுத்துட்டு சொல்றான். நம்ம ஆல்பர்ட்டுக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. காசை கட்டி 3 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க போட்டிக்கு. அப்ப ஆல்பர்ட்டுக்கு பாஸ்தா சாப்பிடுற ட்ரைனிங் கொடுக்குறாங்க. லூக்கா நிறைய விதமான பாஸ்தாவை கொண்டு வந்து மேல வைக்கிறான். இதுக்கு இவ்வளவு? ஒவ்வொரு வருஷமும் வேற விதமான பாஸ்தாவை மாத்துவாங்க. இது கேனலோனி, பென்னி, ஃபிசிலி, ட்ரோஃபி, லசானியா, இது மாதிரி எதுல வேணா பண்ணிருக்கலாம். சோ அதனால எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டாகணும். லூக்காவுக்கும் சைக்கிள் ஓட்டி மலையோட மேல போறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. லூக்காவும் முக்கிய ஓட்டுறான். மலையோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் சரிவல வரணும்னு அடுத்து லூக்கா அதை பார்த்துட்டு இல்ல இதனால முடியவே முடியாது. நம்ம சீன் பாட்டி அசால்ட்டா போறான். நம்ம ஜூலியா வந்து மோட்டிவேட் பண்ண நம்ம லூக்காவும் போறேன்னு சொல்றான். ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே பயந்து பிரேக்க போட்டுறான். சைக்கிள் கவுந்து ஆளு பறந்துடுறான். அடுத்து நம்ம ஜூலியாவுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம சீன் பாட்டி சும்மா இல்லாம கடல் ராட்சசர்களை வேட்டையாட போறோம்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு போட்ல வரான். அவன் மோட்டார் போட்ல வரான். நம்ம பசங்க துரு போட்டுட்டு இருக்கானுங்க. சீன் பாட்டி பசங்களை ஃபாஸ்டா இடிக்கிற மாதிரியே வரான். கடைசி நிமிஷத்துல கூட இருந்த ஃப்ரெண்டு தான் போட்டை திருப்பி அவங்களை காப்பாத்துறான். அப்ப தண்ணி செதறி ஆல்பர்ட் மேல பட்டு ஆல்பர்ட் கடல் ராட்சசனா மாறிடுறான். அந்த 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க நம்மால் போட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். கடைசியில டவலை வச்சு தொடச்சு ஆல்பர்ட் மனுஷனா மாறிடுறான். அப்ப லூக்காவோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருக்க எல்லா பசங்களையும் சந்தேகப்பட்டு அவங்க கூட ஃபுட்பால் விளையாடுற மாதிரி போய் எல்லாருமே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. கடைசியில அவங்களுக்கு கிடைச்சது ஏமாறுறான். ஏன்னா அங்கதான் லூக்கா இல்லையே. அதே நேரத்துல அவங்க பண்ண சம்பவத்தை நம்ம லூக்காவும் பாத்துறோம். நைட்டு போய் ஆல்பர்ட் கிட்ட நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க கடல்ல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ பயப்படாதன்னு சொல்றோம். ஆனா நம்ம லூக்கா தான் ரொம்ப பயப்படுறோம். என்ன திரும்பி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா திரும்ப கடலுக்குள்ள அனுப்பி வச்சிருவாங்கல்ல. அப்ப ஜூலியாவும் அங்க வந்து ஜோதியில ஐக்கியமாயிடுறா. அப்ப அப்பா அங்க வந்து ஆல்பர்ட்டோவை மட்டும் வளையம் அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாரு. லூக்காவும் ஜூலியாவும் மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி மீன்கள்லாம் அழகா இருக்குல்ல. என்னது மீனா? அதெல்லாம் நட்சத்திரங்கள். அப்ப நம்ம ஜூலியா நான் சம்மர் லீவ் முடியிற வரைக்கும் மட்டும் தான் இங்க இருப்பேன், லீவ் முடிஞ்சதும் ஸ்கூலுக்கு போயிருவேன்னு சொல்றான். நம்ம லூக்காக்கு தான் ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் மீன்கள், நீ சும்மா தானே சொன்ன, அதெல்லாம் குட்டி மீன்கள் தான், காலையில சாப்பிட்டு நைட்டு மேல போய் தூங்கிரும். அப்படிதான் என்கிட்ட ஆல்பர்ட்டோ சொல்லியிருக்கான். நம்ம ஜூலியா அவனை கூட்டிட்டு போய் ஒரு டெலிஸ்கோப்பை காட்டி வானத்துல இருக்க நட்சத்திரத்தெல்லாம் காட்டி இதெல்லாம் பெரிய பெரிய சூரியன்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு மின்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். நான் இதை ஆல்பர்ட்டோக்கு சொல்லியே ஆகணுமே, அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். கூடவே யூனிவர்ஸ், மில்கிவே கேலக்சி, சோலார் சிஸ்டம், பிளானட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி தரான். நம்ம லூக்காக்கு இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா. ஜூலியா அப்படியே வானத்துல இருக்கிற ஒரு சேட்டனை காட்டுறான். லூக்கா அதை பார்த்துட்டு கனவு காண ஆரம்பிச்சிடறான். சேட்டனோட ரிங்ஸ்ல ஓடுற மாதிரியும் பறக்கிற மெஷின்ஸ்ல ஏறி வானத்துல பறக்கிற மாதிரியும் அப்படி ஒரு கனவு உலகத்துக்கே போயிடுறான். ஜூலியாவோட புக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே தெரியப்படுறான். நம்ம லூக்கா அம்மாவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும்ல, சோ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு மனுஷன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான்.
அப்போ ஆல்பர்ட்டோ அங்க வந்து லூகாவை கூட்டிட்டு போயிடுறான். அந்த யூனிவர்ஸ்ன்ற புக்க மட்டும் நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு ஜூலியா கிட்ட இருந்து வாங்கிட்டு போறான். நம்ம ஆல்பர்ட் ஜூலியா ரைட்டா மறைச்சிட்டு போறோம். ஆல்பர்ட் லூகா ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். அப்ப நம்ம லூகா இருந்துட்டு வானத்துல இருக்கிறதெல்லாம் மீனே இல்ல தெரியுமா, அதெல்லாம் நட்சத்திரங்க. அதெல்லாம் கேட்ட ஆல்பர்ட் அதெல்லாம் சும்மா. அவ சுத்தமா லூகா சொல்றதை கண்டுக்கவே இல்ல. நம்ம ஆல்பர்ட் அவங்க வாங்க போற அந்த ஸ்கூட்டியை பாக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப நம்ம லூகா நம்ம ஏன் ஜூலியா கூட ஸ்கூலுக்கு போக கூடாது, அவ ஸ்கூலுக்கு நம்ம ஏன் போனோம், நம்ம எல்லாம் சுதந்திர பறவைகள், நம்ம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போனோம் கூண்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனா நம்ம லூகா நம்மளால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றோம், ஸ்கூலுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்றான். அப்ப நம்ம ஆல்பர்ட் நம்மலாம் கடலை இருக்கர்கள், நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம மீன் மூஞ்சியை பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. திடீர்னு அந்த நைட் நேரத்துல நம்ம சீன் பார்ட்டி அவனோட கேங்கோட அங்க வந்துடுறோம். நம்ம பசங்களை வம்பலுக்க அந்த சீன் பார்ட்டி நம்ம ஆல்பர்ட்டை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறோம். நம்ம லூக்கா ஈட்டி எடுத்து அவனை விட்டுருன்னு சொல்லி மிரட்டுறான். ஒழுங்கா அதை கீழே போடுறா குட்டி பையா. பார்த்து அந்த பசங்க நம்ம ஆல்பர்ட்டை விட்டுறானுங்க. ரெண்டு பேரும் எப்படியும் அங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடிறானுங்க. அடுத்த நாள் வந்துருது, ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஆல்பர்ட் பாஸ்தா சாப்பிடுறான், லூக்கா சைக்கிள் ஓட்டுறான். லூக்கா அம்மா அப்பா பசங்க மேல தண்ணியை போடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் வந்துருது, பசங்க எந்திரிக்கிறானுங்க, மீன் பிடிக்க போறானுங்க. திரும்பவும் ட்ரைனிங். லூக்காவோட அம்மா அப்பாவும் சும்மா இல்லாம ஊர்ல இருக்க எல்லா பசங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செவுத்துல இருந்து ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்துட்டு என்ன என் தம்பியை கனகச்சிதமா வரைஞ்சிருக்கானுங்க. பசங்க ரெண்டு பேரும் செம்ம டைட்ல தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஜூலியா ஸ்ட்ராங் காஃபின்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்குறா. அது குடிச்சோனே பசங்க சுறுசுறுப்பாயிரானுங்க. லூக்கா விடாமுயற்சியோட சைக்கிள் ஓட்டிட்டு போறான். ஊர்ல இருந்து பசங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்கு பண்ணிருக்கீங்களாடா. அப்ப லூக்காவோட அப்பா பார்பர் ஷாப்ல இருந்து ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஐய் ஜாலியா இருக்கு. எவன்டா அவன் தண்ணியை தெளிச்சது, எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார். கையில பாஸ்தாவை சாப்பிட்ட ஆல்பர்ட் எப்படி ஸ்பூன்ல சாப்பிடணும்ன்றத கத்துக்கிறான். அப்ப லூக்காவோட அப்பாவும் ஒரு ஃபவுண்டன் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் நான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்களே, அந்த பையன் அந்த பக்கமா வரான். ஆத்தி இவனுங்களா அந்த பைபிள்ல ஐஸ்கிரீம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறான். அம்மா லூக்கா கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துகிட்டதா நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பாவும் சமாதானப்படுத்துறாரு. நம்ம பசங்க 3 பேரும் சைக்கிள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தப்போ லூக்கா அம்மா அப்பா லூக்காவை கண்டுபிடிச்சிடுறாங்க. சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறான். அப்ப ஜூலியா அங்க போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை காட்டி இந்த ட்ரெயின்ல தான் நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றான். லூக்கா இறக்கத்துல போறதுக்கு பயப்படுறான். நம்ம ஜூலியா பாசமா ஐடியா கொடுக்க வரா. ஆனா நம்ம ஆல்பர்ட்டுக்கு தான் அது பிடிக்காதே. டென்ஷன் ஆகி பாஸ் மாதிரிலாம் ரூல்ஸ் போடாத, நம்ம லூக்காக்கு தேவை அவனோட தோஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து அந்த வண்டியில ஏறி ஃபாஸ்டா கீழே போறான். லூக்கா காதறிட்டு இருக்கான். பயங்கர ஃபாஸ்டா ரோட்ல இருந்து எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு போறானுங்க. கடைசியில ஒரு கம்பியில அடிச்சு கடல்ல விழுந்துறானுங்க. தண்ணிக்குள்ள விழுந்ததுனால இவனுங்க உண்மையான உருவத்துக்கு மாறிடுறாங்க. அப்ப ஜூலியா வந்து மேல கத்துறான். அது தண்ணிக்குள்ள இருந்தே அவனுங்க பாக்குறானுங்க ஒளிஞ்சுக்கிட்டு. ரெண்டு பேரும் கரையில நின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம லூக்கா ஆல்பர்ட் மேல செம்ம கோவத்துல இருக்கான். உனக்கு எதுவுமே தெரியல ஆல்பர்ட், ஆனா நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற. கவலைப்படாத லூக்கா, நமக்கு தேவை வெஸ்பா. எப்படியாச்சும் இந்த கேம்ல ஜெயிக்கிறோம், வெஸ்பாவை தூக்குறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஆனா நம்ம லூக்கா டென்ஷன் ஆகி அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, எனக்கு அது தேவையும் இல்ல. ஏன்னா நம்ம லூக்கா தான் மனுஷங்களை மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜூலியா வந்துடுறா. ரெண்டு பேரும் கொலவெறியில முறைச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லூக்கா ஜூலியா கிட்ட நாங்க ரெண்டு பேரும் கூட ஸ்கூலுக்கு வரலாமான்னு கேக்குறான். அவளும் வாவ் சூப்பரான ஐடியான்னு சொல்றான். ஆனா அவனுங்க தான் கடல்ல இருக்கன்களாச்சே. நம்ம ஆல்பர்ட் தான் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிடுறான். நம்ம லூக்கா எவ்வளவு சொல்லி தடுத்தும் ஆல்பர்ட் அதை கேட்கவே மாட்டேங்கிறான். ஆல்பர்ட்டோட உருவம் கடல இருக்க மாதிரி மாறிடுது. பார்த்து நம்ம ஜூலியா கடல இருக்கேன்னு சொல்லி கத்துறா. நம்ம லூக்காவோட மனசு தான் இப்ப எப்படி இருக்குன்னே தெரியல. அவனும் நம்ம ஆல்பர்ட்டோவை கடல இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஆல்பர்ட்டோட மனசு உடஞ்சே போயிடுச்சு. நம்ம இனத்தோட ஒருத்தரே நமக்கு துரோகம் பண்றானே அப்படின்னு அந்த வருத்தத்தோடய அங்க இருந்து கிளம்ப நம்ம சீன் பார்ட்டி அங்க கடல இருக்கன வேட்டையாடுறதுக்காக வந்துடுறான். போட் எடுத்து இன்னைக்கு அதை புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சீன் பார்ட்டி அங்க இருந்து ஓடிடுறான். ஜூலியாவும் லூக்காவும் மட்டும் வீட்டுக்கு வராங்க. அப்ப அப்பா எங்க ஆல்பர்ட்டோன்னு கேட்க அவன் இந்த ஊரை விட்டே போயிட்டான்னு சொல்றான். அப்ப அப்பாவும் தனியாவே ஆல்பர்ட்டோவை தேடி பிடிக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்ப நம்ம லூக்காவும் கடல் ராட்சசன் தான் உண்மை ஜூலியாக்கு தெரிய வந்துருது. இப்படிப்பட்ட ஒரு ஆளும் தெரிஞ்ச உடனே ஜூலியா லூக்காவை அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறா. ஆனா ஜூலியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன் கூட இருந்தப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ போட்டியில கலந்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து. என் அப்பா அம்மா என்ன வேற எங்கேயும் அனுப்ப பார்த்தாங்க, அதனாலதான் நானும் ஆல்பர்ட்டோவும் சேர்ந்து இவ்வளவு விஷயம் செஞ்சோம். ஆனா கடைசியில இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப வருத்தத்தோட லூக்கா நான் கிளம்புறேன் ஜூலியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். லூக்கா நம்ம ஆல்பர்ட்டோவை தான் பாக்குறதுக்காக அந்த தீவுக்கு போயிருக்கான். ஆனா ஆல்பர்ட்டோ லூக்கா மேல செம்ம கோவத்துல இருக்கான். இங்க எதுக்காக வந்த, சாரி ஆல்பர்ட்டோ, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது, வந்துட்டான் பெருசா சாரி சொல்றதுக்கு. அப்போ அந்த ரூம்ல வெஸ்பா ஒட்டி அந்த போஸ்டருக்கு பின்னாடி நிறைய கோடு கோடா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து லூக்கோ மேல போய் ஆல்பர்ட்டோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் போல ஆரம்பிச்சு, அப்ப நீ இவ்வளவு நாளா தனியா தான் இருக்கியா? எங்க அப்பா என்கிட்ட நீ சொந்த கால நிக்கணும்னு சொன்னாரு. நான் இல்லாம இருக்கிறதா எங்க அப்பாக்கு சந்தோஷம் போல, உனக்கு தானே லூக்கா? இல்ல ஆல்பர்ட்டோ, கண்டிப்பா அப்படி இருந்திருக்காது. நம்ம லூக்கா எவ்வளவு சொல்லியும் ஆல்பர்ட்டோ ஒத்து வர மாட்டேங்கிறான். அப்ப லூக்கா கடைசியில நான் அந்த போட்டியில சேர்ந்து ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு புவியீர்ப்பு விசைன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிடறான். ஆல்பர்ட்டோ பயந்து லூக்காக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க தரையில படுத்துட்டு இருந்திருப்பான். லூக்கா அந்த போட்டியில ஜெயிச்சு வெஸ்பாவோட வந்து ஆல்பர்ட்டோவை பார்க்கலாம்னு நினைக்கிறான். அடுத்த நாள் அந்த காம்படிஷனும் ஆரம்பிக்குது. லூக்கா தனியாவே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான். அதை பார்த்து நம்ம ஜூலியாவும் பயப்படுறான். ஏன்னா தண்ணியில பட்டா அவனோட உருவம் மாறிடும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் காம்படிஷன். நம்ம சீன் பாட்டி கேங்ல இருந்து ஒரு பையன் அதுல கலந்துக்கிறான். அந்த பையன் மேல ஆலிவ் ஆயில் ஊத்தி இதை வச்சு நீ ஃபாஸ்டா நீந்தலான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். நம்ம லூக்கா ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடாம கடலுக்கு அடியில போறதுக்கான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. போட்டியும் ஆரம்பிச்சிட எல்லாரும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணி போறாங்க. நம்ம லூக்காவும் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள நடந்து போறான். ஆலிவ் ஆயில ஊத்திட்டு போன பையனை மீன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க.
மத்த பசங்க எல்லாரும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கூட தண்ணி கடியில் நடந்தே போய் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் பாதி தூரம் வர்றப்பயே அந்த சூட்டோட கண்ணாடி உடைய ஆரம்பிச்சிருது. முழுசா உடஞ்ச கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஓடி வரான். நம்ம ஜூலியா தான் ஃபர்ஸ்ட் வரா. அவ போய் பாஸ்தாவும் சாப்பிட ஆரம்பிச்சிடறா. மத்த பசங்களும் நம்ம லூகாவும் கூட வந்துடுறாங்க. ஆனா சீன் பார்ட்டியோட ஆள் தான் லாஸ்டா வரான். அவ வந்தோடனே அவங்க டீம்ல இருந்து இன்னொரு ஆள் அனுப்பி பாஸ்தாவை சாப்பிட சொல்றான். இதுலயும் ஜூலியா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறா. சைக்கிள் எடுத்து கிளம்பிருப்போ வயிறை பிடிச்சிடறான். என்ன நிறைய சாப்பிட்டுருக்கால, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. அப்ப ஜூலியா போறத பார்த்து சீன் பார்ட்டி டக்குன்னு சாப்பிடறான்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர் வாயில இருந்த எல்லா பாஸ்தாவும் எடுத்து திணிச்சிடறான். அவன் ரொம்ப சாப்பிட்டதுல மயக்கம் போட்டுறான். லூகாவும் சாப்பிட்டு முடிச்சு போட்டி கிளம்பிடுறான். அதே நேரத்துல மேகமூட்டம்லாம் வருது, மழை வர மாதிரி இருக்கு. அவன் சைக்கிள் ஓடிட்டு போயிட்டு இருக்கிறப்போ லூகாவோட அம்மா அப்பா அவனை பாத்துறாங்க. லூகா நில்லுன்னு சொல்ல அவன் சைக்கிளை திருப்பி ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம லூகாக்கு தான் சைக்கிள் ஓட்டுறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. மத்த பசங்க மேல வரதுக்கு முக்கிட்டு இருந்தப்போ நம்ம பையன் அசால்ட்டா எல்லாரையும் சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போறான். அதை பார்த்து அவங்க அம்மா பெருமைப்படுறாங்க. சைக்கிள்ல போயிட்டு நம்ம ஜூலியாவை சீன் பாட்டி அடிச்சுட்டு போறோம். அதே நேரத்துல நம்ம லூகா சீன் பாட்டியும் சேஸ் பண்ணிட்டு போயிடறான். உச்சிக்கு போன அதே நேரத்துல திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருது. வேணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கிருந்து ஒரு ரூஃப் கீழே போய் நின்னுறான். ஆல்பர்ட்டோ கொடையை பிடிச்சு நம்ம லூகாவை தேடி வரோம். லூகாவும் அதை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்ப அங்க வந்து சீன் பாட்டி ஃபாஸ்டா போய் நம்ம ஆல்பர்ட்டோவை காலில் ஏத்திடுறான். கையில இருந்த கொடையும் கீழே விழுந்துற நம்ம ஆல்பர்ட்டோ தண்ணியில் நினைச்சிடறான். அவனோட உண்மையான உருவமும் வெளியே தெரிஞ்சது. அவனை சுத்தி இருந்த எல்லா ஊர் மக்களும் அவனை பாத்துறாங்க. அதை பார்த்து நம்ம சீன் பார்ட்டி கடல் ராட்சசன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ மேல வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. ஆல்பர்ட்டோ கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாத நம்ம லூகா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன் மேல மழை துளி படுத்து கொஞ்சமா அவனோட உருவமும் மாறிக்கிட்டு இருக்கு. மழையில முழுசா நினைஞ்சதுனால அவனோட உருவம் அப்படியே மாறிடுது. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக ஃபாஸ்டா வரான் லூகா. அங்க இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் பாத்துறாங்க. வந்த ஸ்பீட்ல தன்னோட நண்பனோட கையை பிடிச்சி சைக்கிள் உட்கார வச்சுக்கிறான். ஃபாஸ்டா ரெண்டு பேரும் சைக்கிள்ல கீழே போறாங்க. நீ கலக்கிற லூகா, கத்து கொடுத்த உடனே நீ தானே கையில ஈட்டியை வாங்கிட்டு நம்ம சீன் பார்ட்டி அவங்களை கொல்லன்றதுக்காக போறோம். அதை பார்த்து நம்ம ஜூலியா அவங்களை காப்பாத்தியே ஆகணும்னு போறான். நம்ம பசங்க எல்லாருமே சேஸ் பண்ணிட்டே போறானுங்க. அந்த சீன் பார்ட்டி மத்த எல்லாரையும் தள்ளி விட்டு அவன் முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்ப லூகாவோட அம்மா அப்பா அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. லூகா போறத பார்த்து கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வராங்க. இப்ப நம்ம சீன் பார்ட்டி ஃபர்ஸ்ட் போறோம். பின்னாடி நம்ம பசங்க வரானுங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம ஜூலியா வந்துட்டு இருக்கா. கையில ஈட்டியை வச்சு சைக்கிள் மேல ஏறி நின்னு நம்ம பசங்களை கொல்றதுக்காக வரான் அந்த சீன் பார்ட்டி. நம்ம ஜூலியா தான் பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா போய் அந்த சீன் பார்ட்டியோட சைக்கிள் இடிச்சு அவளும் கீழே விழுந்துடுறா. எப்படியும் நம்ம பசங்க ரெண்டு பேரும் அந்த பினிஷிங் என்ன கிராஸ் பண்ணிடுறானுங்க. ஜூலியா விழுந்தது நம்ம பசங்க ரெண்டு பேரும் பாத்துறானுங்க. சைக்கிள் அப்படியே கீழே போட்டுட்டு ஜூலியாவை காப்பாத்துறதுக்காக ஓடுறானுங்க. சுத்தி இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள பாத்துறாங்க. இருந்தாலும் ஜூலியாவை தோல்ல தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் நடந்து வரானுங்க. ஊர் மக்கள் எல்லாம் கொலவெறியோட அவங்க கொல்றதுக்காக வராங்க. அந்த சீன் பார்ட்டி முன்னாடி வந்து இவங்க நான் தான் கொல்ல போறேன், பிரைஸ் எனக்கு தான் சொல்றான். ஆனா நம்ம ஜூலியா முன்னாடி போய் தடுத்து அவங்கள காப்பாத்துறா. அப்ப நம்ம ஜூலியோட அப்பா தான் அங்க வந்து இது நம்ம லூகா அண்ட் ஆல்பர்ட்டோ தான் நடந்த அந்த காம்படிஷன் எல்லாம் ஜெயிச்சது இவங்க தான் சொல்றாரு. இவங்க போட்டியிலே ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. அதை ஜட்ஜ் சொல்லிட்டோம். நம்ம ஜட்ஜும் அந்த சைக்கிள பாக்குறாங்க. அது பினிஷிங் லைனை தாண்டி தான் இருக்கு. சோ ஜெயிச்சது லூகா அண்ட் ஆல்பர்ட்டோ தான். ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கடல் ராட்சசர்ல என்ன பண்ணலான்னு கேட்க நம்ம ஜூலியா அவங்க அப்பா முறைச்ச முறையில எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சீன் பார்ட்டி சும்மா இல்லாம ஓவர் அலசோட்டியம் பண்ண அந்த சீன் பார்ட்டியோட கேங் பசங்களே அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. கடைசியில இந்த ஊர் மக்களும் கடல் ராட்சசர்கள் சொல்லிட்டு பிரிச்சு பார்க்காம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அவங்களையும் ஏத்துக்கிறாங்க. அப்ப லூகாவோட அம்மா அப்போ அவங்க வந்துடுறாங்க. அவங்க மேல மழை தண்ணி பட்டதுனால அவங்களோட உருவம் மாறிடுது. அவங்க அம்மா நீ நடந்து முடிஞ்ச ரேஸ்ல பட்டைய கிளப்பிட்டேன்னு சொல்றாங்க. அங்க இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கடைசியில இந்த போட்டு சொக்கப்பா ஜெயிச்சது நம்ம பசங்க தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பிரைஸை கொடுக்குறாங்க. அதை பார்த்து அங்க இருந்து ரெண்டு பாட்டியவங்க கொடைய விளக்க அவங்க மேல மழை தண்ணி பட்டு அவங்களும் அந்த கடல் மிருகமா மாறிடுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு மனுஷ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் போலீஸ் கையில வச்சிருந்த அந்த நோட்டீஸையும் வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க அந்த ஊர் மக்கள். கடைசியில நம்ம ஆல்பர்ட் ஆசைப்பட்டபடி அந்த வாட்டர் ஸ்கூட்டரையும் வாங்கிடுறான். இந்த உலகமே பார்க்காத கிரேட் பெஸ்பாவும் உங்களோட கண்ணுக்கு விருந்தாக்குங்க. 3 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ ஜூலியா ஸ்கூலுக்கு போறதுக்காக பேக் பண்ணணும்னு சொல்றான். நம்ம லூகாவும் அவ கூடயே போறான். அடுத்த சீன்ல நம்ம ஜூலியாவை ட்ரெயின் ஏத்தி வர்றதுக்காக எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. இப்ப ஜூலியா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பாக்கு பாய் சொல்லிட்டு ட்ரெயின் ஏறப்போ லூகா அதை ஒரு ஏக்கமா பாக்குறான். சரி ஆல்பர்ட்டோ வா நம்ம போய் வெஸ்பா ரெடி பண்ணலாம். திடீர்னு நம்ம ஆல்பர்ட்டோ ஒரு டிக்கெட் எடுத்து காட்டுறான். இதை வாங்குறதுக்காக நான் அந்த வெஸ்பாவை வித்துட்டேன்னு சொல்றான். நம்ம லூகா படிக்கணும்ன்றதுக்காக தன்னோட கனவு வெஸ்பாவை வித்து டிக்கெட் எடுத்திருப்பான் நம்ம ஆல்பர்ட்டோ. நம்மளே ஒரு நிமிஷம் கண் கலங்க வைக்கிற சீனுங்க அது. லூகாவோட பேரண்ட்ஸும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஆல்பர்ட்டோ தான். அவன் தான் உனக்காக பேசி எங்களை சம்மதிக்க வச்சான். சீக்கிரம் கிளம்ப ஆல்பர்ட்டோ, ட்ரெயின் கிளம்ப போகுது. இல்ல லூகா, நான் ஜூலியா அவங்க அப்பாக்கு ஹெல்ப்பா இங்கேயே இருக்க போறேன், நீ மட்டும் தான் போற. ஒரு நிமிஷம் லூகா கண் கலங்கிடுறான். ஏன்னா இவ்வளவு க்ளோஸா பழகின ஒரு நண்பனை விட்டு போறதுக்கு நம்ம லூகா கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நம்ம லூகா கிட்ட கையை கொடுத்து ஆல்பர்ட்டோ லூகாவும் ஒன்னா சேர்ந்து ஆயிரும் சோகா. கரெக்டா அதே நேரத்தில் ட்ரெயினும் எடுக்க பின்னாடி ஓடிய வரா நம்ம ஆல்பர்ட்டோ. நம்ம லூகா மேல தண்ணி பட்டு உருவம் மாற தூரத்துல இருந்த கடலுக்கு நடுவுல 2 பேரும் சந்தோஷமா இருந்த அந்த தீவு தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே நம்ம லூகா சந்தோஷப்படுற மாதிரி காட்டி இந்த படத்தை அங்க முடிக்கிறாங்க. நீங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஹாப்பி தமிழா.